Taste the Daily. விபத்து காரணமாக பல்வேறு இடங்களில் ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை நோக்கி சென்ற விரைவு ரயில் விண்ணமங்கலத்தில் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நிறுத்தப்பட்டதுடன் காட்பாடி வரை மட்டுமே செல்லும் என அறிவிக்கப்பட்டது. இதனால் சென்னை செல்ல வேண்டிய பயணிகள் குழந்தைகளுடன் ஆபத்தான முறையில் ரயில் தண்டவாளத்தை கடந்து பேருந்துகளில் ஏறி புறப்பட்டுச் சென்றனர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட கரட்டுக்காடு பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான கட்டுமான பணி துவங்கப்பட்டது. ஓமலூர் சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து கட்டப்படும் நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணிக்கான பூமி பூஜையில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் மணி திட்டப்பணியை துவக்கி வைத்தார். முன்னதாக தீவெட்டிப்பட்டியிலிருந்து கரட்டுக்காடு வரை தொண்டர்கள் கழக கொடியை ஏந்தி இருசக்கர வாகன பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல்பாக்கி கிருஷ்ணன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் தனியார் குடோனில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த இளைஞரின் உடலை வாங்க மறுத்து அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள தனியார் குடோனில் பணியில் இருந்த முத்துசிவா மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த நிலையில் முத்துசிவா உயிரிழந்ததற்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காததே காரணம் என்று குற்றம் சாட்டிய உறவினர்கள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். மேலும் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் தனியார் தொழிற்சாலைகளில் முறையாக ஆய்வு செய்யாததே இளைஞர் மரணத்திற்கு காரணம் எனவும் குற்றம் சாட்டினர். இதே பணக்காரனா ஏதாவது நடக்கும், நாங்க ஒண்ணு இல்லாதவங்க தானே, அதான் ஒண்ணுமே எங்களுக்கு பண்ணலையே. இப்ப எங்க அம்மா அனாத மாதிரி இருக்க, ஒரு பையனை தூக்கி கொடுத்துட்டு அவளுக்கு ஏன் மனநல சரி, இவளை வச்சு நான் எப்படி சமாளிப்பேன்? உயிருக்கு என்ன இழப்பீடு கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், எவ்வளவு கொடுத்தாலும் திரும்பி வர மாட்டான். கோவை சிங்காநல்லூர் மக்களின் கோரிக்கையை ஏற்று தெருவிளக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுத்த அதிமுக எம்எல்ஏ KR ஜெயராமிற்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவிக்கப்பட்டது. சிங்காநல்லூர் 62வது வார்டு JJ நகர் பகுதியில் சிங்காநல்லூர் அதிமுக எம்எல்ஏ KR ஜெயராம் வீதிகள் தோறும் புதிய மின் கம்பங்கள் அமைத்து தெருவிளக்குகள் அமைத்துக் கொடுத்தார். அவருக்கு அப்பகுதி மக்கள் சால்வைகள் அணிவித்து நன்றி தெரிவித்ததுடன் சேதமடைந்திருக்கும் சாலைகளை சீரமைக்க கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து சாலைகளை பார்வையிட்ட அவர் சாலைகள் அமைத்து தருவதாக உறுதியளித்தார். அப்போது கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உடனிருந்தனர்.